வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஹேண்ட்லிங் ஆஃப் வெக்டர் இன் மேட்லாப். மேட்லாப்ல வெக்டரை எப்படி ஹேண்டில் பண்றது அப்படின்றத பத்தி பார்க்க போறோம். மேட்லாப் ஸ்டோர்ஸ் எவ்ரிதிங் as a மேட்ரிக்ஸ். இப்போ மேட்லாப்ல நீங்க ஸ்டோர் பண்ற இன்ஃபர்மேஷன் எல்லாமே மேட்ரிக்ஸா தான் ஸ்டோர் ஆகும். அதனால தான் இந்த டூலுக்கு பேர் வந்து மேட்ரிக்ஸ் லெபார்டரி. அதோட ஷார்ட் ஃபார்மை தான் நம்ம மேட்லாப் அப்படின்னு சொல்றோம். அதனால we must know first of what is matrix. அதனால மேட்ரிக்ஸ்னா என்னன்னு நமக்கு தெரியணும். இப்போ மேட்ரிக்ஸ்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, மேட்ரிக்ஸ் இஸ் a rectangular arrangements of elements in rows and columns horizontally and vertically. Horizontal arrangements of elements is called row and vertical arrangements of elements is called column. Every matrix has its own size. If a matrix having m rows and n columns, then its size is m by n. அதாவது மேட்ரிக்ஸ் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, எலிமெண்ட்டை வந்து ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்ல நீங்க அரேஞ்ச் பண்ணீங்கன்னா அந்த அரேஞ்ச்மெண்ட்டுக்கு பேர் தான் மேட்ரிக்ஸ். அப்போ அந்த ரெக்டாங்குலர் அரேஞ்ச்மெண்ட்ஸ் நமக்கு எப்படி கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எலிமெண்ட்ஸை ஹரிசாண்டலாகவும் வெர்டிக்கலாகவும் நீங்கள் அரேஞ்ச் பண்ணீங்கன்னா யூ வில் கெட் அ ரெக்டாங்குலர் ஷேப். ஸோ அந்த அரேஞ்ச்மெண்ட்ஸுக்கு பேர் தான் மேட்ரிக்ஸ். இப்போ ஒவ்வொரு மேட்ரிக்ஸுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு சைஸ் இருக்கும். அப்போ அந்த சைஸ்ன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதில் எத்தனை ரோ எத்தனை காலம் இருக்கு. சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மேட்ரிக்ஸில் எம் ரோஸ் அண்ட் என் காலம்ஸ் இருந்தால் அந்த மேட்ரிக்ஸோட சைஸை நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா எம் பை என் அப்படின்னு சொல்லுவோம். அப்புறம் இப்போ மேட்ரிக்ஸ் ஹேவிங் ஒன் ரோ அண்ட் என் காலம் தென் இட் இஸ் கால்டு எ ரோ வெக்டர். அதே மாதிரி ஒரு மேட்ரிக்ஸில் ஒரே ஒரு ரோவும் நிறையா காலமும் இருந்தால் அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா ரோ வெக்டர்னு சொல்லுவோம். அதே மாதிரி ஒரு மேட்ரிக்ஸில் நிறையா ரோ இருந்து ஒரே ஒரு காலம் இருந்தால் அதை காலம் வெக்டர் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ வெக்டரை வந்து எப்படி நம்ம இன்புட் வாங்கலாம் மேட்லாப்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரோ மேட்ரிக்ஸாக நம்ம என்ன பண்ணலாம்னா இன்புட் வாங்கலாம். If a matrix having one row and one column, then it is called a scalar. அதே மாதிரி ஒரு மேட்ரிக்ஸ்ல ஒரு ரோ ஒரு காலம், அதாவது ஒரே ஒரு எலிமெண்ட் இருந்துச்சுன்னா அதை நம்ம என்னன்னு சொல்லலாம்னா ஸ்கேலார்னு சொல்லலாம். An example of a matrix having 3 rows and 3 column. அப்ப 3 ரோ 3 காலம் இருக்கிற ஒரு மேட்ரிக்ஸ்க்கான எக்ஸாம்பிள் இங்க நம்ம கொடுத்திருக்கோம். 1 2 3 4 5 6 7 8 9. An example of a row vector having 5 columns is given below. அதே மாதிரி 5 காலம் உடைய ஒரு ரோ வெக்டரை எப்படி நம்ம கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாருங்க b is equal to 1 2 3 4 5. இப்போ இந்த மேட்ரிக்ஸ்ல பாருங்களேன், ஒரு ரோ தான் இருக்கு, ஆனா 5 காலம் இருக்கு. அப்ப ரோ வெக்டரை நம்ம எப்படி மேட்லாப்ல வந்து என்டர் பண்ணலாம்னா, 1 பை மல்டி காலம் உள்ள ஒரு மேட்ரிக்ஸா நம்ம என்டர் பண்ணலாம். ஒரு ரோ மேட்ரிக்ஸா நம்ம வந்து என்டர் பண்ணலாம். An example of a column vector having 3 rows is given below. இப்போ இதுல பாருங்க 3 ரோ இருக்கு, ஆனா ஒரு காலம் தான் இருக்கு. அதனால இதை நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா காலம் மேட்ரிக்ஸ்னு சொல்லுவோம். பாருங்க, MATLAB stores everything as a matrix of size m by n. If A is a given matrix, then the command size of A helps us to find the size of the matrix A. இப்போ நம்ம என்ன சொல்லியிருக்கோம்னா மேட்ரிக்ஸில் வந்து மேட்லாப்ல வந்து எல்லா இன்ஃபர்மேஷனும் மேட்ரிக்ஸாக தான் ஸ்டோர் ஆகும்னு சொல்லியிருக்கோம். அப்போ மேட்ரிக்ஸ்னாலே அதுக்கு சைஸ் இருக்கும் m by n. அப்போ ஒரு கிவன் மேட்ரிக்ஸோட சைஸை கண்டுபிடிக்கிறதுக்கு மேட்லாப்ல ஒரு கமாண்ட் இருக்கு. என்னன்னா, இப்போ ஏன்றது ஒரு கிவன் மேட்ரிக்ஸ்னா அதோட சைஸை கண்டுபிடிக்கிறதுக்கான மேட்லாப் கமாண்ட் பார்த்தீங்கன்னா சைஸ் ஆஃப் ஏ. If m is equal to 1, we are dealing with a row vector. அதே மாதிரி if n is equal to 1, we are dealing with a column vector. அதாவது m வந்து 1 இருந்தா, அதாவது நம்பர் ஆஃப் ரோஸ் 1 இருந்தா நம்ம ரோ வெக்டரை டீல் பண்றோம்னு அர்த்தம். நம்பர் ஆஃப் காலம் 1 இருந்தா நம்ம காலம் வெக்டரை டீல் பண்றோம்னு அர்த்தம். when m is equal to n is equal to 1 னா அந்த மேட்ரிக்ஸ் வந்து ஒரு ஸ்கேலாரை ரெப்ரசென்ட் பண்ணுதுன்னு அர்த்தம். ஏன்னா ஒரே ஒரு சிங்கிள் எலிமெண்ட்டை அது வந்து ரெப்ரசென்ட் பண்ணுது அப்படின்னு மீனிங். We separate row entries by a space or comma and column entries by a semicolon. அதே மாதிரி ரோ என்ட்ரியை வந்து நம்ம ஸ்பேஸ் அல்லது கமா மூலமா செப்பரேட் பண்ணலாம், காலம் என்ட்ரியை செமிகோலன் மூலமா செப்பரேட் பண்ணலாம். சே ஃபார் எக்ஸாம்பிள் இங்க ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கோம் பாருங்க. கமாண்ட் ப்ராம்ப்ட்ல a is equal to ஸ்கொயர் பிராக்கெட்ல 1 ஸ்பேஸ் 2 ஸ்பேஸ் 3 செமிகோலன் 4 கமா 5 கமா 6 செமிகோலன் 7 ஸ்பேஸ் 8 ஸ்பேஸ் 9 அப்படின்னு வந்து கொடுத்துருக்கோம். இப்போ வந்து அந்த 1 ஸ்பேஸ் 2 ஸ்பேஸ் 3 அப்படின்றது எதை டினோட் பண்ணுதுன்னா, அது ஃபர்ஸ்ட் ரோல உள்ள எலிமெண்ட்ஸை டினோட் பண்ணுது. 1ன்றது வந்து 1 கமா 1ன்ற பொசிஷன்ல இருக்கு, 2ன்ற எலிமெண்ட் வந்து 1 கமா 2ன்ற பொசிஷன்ல இருக்கு, 3ன்ற எலிமெண்ட் வந்து 1 கமா 3ன்ற பொசிஷன்ல இருக்கு. அதாவது ஃபர்ஸ்ட் ரோ தேர்ட் காலம்.
அப்புறம் செமிகோலன் கொடுத்ததுனால அது ரெண்டாவது காலத்துக்கு வந்துடும். ஏன்னா செமிகோலன் வந்து காலமை செப்பரேட் பண்றது, கமா வந்து ரோவை செப்பரேட் பண்றது. அப்ப செமிகோலன் கொடுத்துட்டதுனால செகண்ட் காலத்துக்கு வந்துடுது, சாரி செகண்ட் ரோக்கு வந்துடும் அது. அப்ப 4,5,6 அப்படின்னா 4ன்றது வந்து செகண்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலத்துல இருக்கு, 5ன்றது செகண்ட் ரோ செகண்ட் காலத்துல இருக்கு, 6ஓட பொசிஷன் வந்து செகண்ட் ரோ தேர்ட் காலம். அதே மாதிரி 7 ஸ்பேஸ் 8 ஸ்பேஸ் 9 அப்படின்னு கொடுத்ததுனால அதுக்கு முன்னாடி செமிகோலன் இருக்கிறதுனால தேர்ட் ரோக்கு வந்துடும். ஸோ இங்கே நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா 7, 8, 9. 7ன்றது வந்து தேர்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம், 8ன்றது வந்து தேர்ட் ரோ செகண்ட் காலம், 9ன்றது தேர்ட் ரோ தேர்ட் காலம். The above command generate a matrix A of order 3 by 3. இப்போ இது வந்து 3 by 3 மேட்ரிக்ஸை வந்து ஜெனரேட் பண்ணிடும். MATLAB command windowல ஒர்க் பண்ணி பார்க்கலாம். ஸோ திஸ் இஸ் அ MATLAB command window. அந்த டபுள் கிரேட்டர் தன் சிம்பிள்ங்கிறது தான் கமாண்ட் ப்ராம்ப்ட். பாருங்க அதில் A is equal to ஒரு மேட்ரிக்ஸை வந்து என்டர் பண்ணியிருக்கோம். இப்போ நீங்கள் என்டர் கீ ப்ரெஸ் பண்ணோன்னே என்ன ஆகுதுன்னு பாருங்க. இப்போ நான் என்டர் கீ ப்ரெஸ் பண்ணுறேன். ஸோ அந்த மேட்ரிக்ஸ் வந்து டிஸ்பிளே ஆயிடுது 1 2 3 4 5 6 7 8 9. அதே மாதிரி இப்போ இன்னொரு மேட்ரிக்ஸ் என்டர் பண்ணியிருக்கேன் பாருங்க. B is equal to 2 3 4 செமிகோலன் 8 6 5. அப்போ இதில் வந்து 2 ரோ 3 காலம் இருக்கு. ஸோ இப்போ நான் என்ட்ரி கீ ப்ரெஸ் பண்ணோன்னே ஒரு 2 by 3 மேட்ரிக்ஸ் வந்து ஜெனரேட் ஆகிடும். பாருங்க ஒரு 2 by 3 மேட்ரிக்ஸ் வந்து ஜெனரேட் ஆயிடுச்சு. அதே மாதிரி C is equal to 1 2 3 4 5. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ரோ தான் இருக்கு. அப்போ இது என்னன்னா ரோ வெக்டர். அப்போ நம்ம ஒரு லிஸ்ட் ஆஃப் எலிமெண்ட்ஸை நம்ம ரோ வெக்டர் மூலமா மேட்லாப்ல இன்புட் கொடுக்கலாம். இப்போ நான் என்டர் கீ ப்ரெஸ் பண்ணுறேன், என்ன ஆகுதுன்னு பாருங்க. பாருங்க ஒரு ரோ வெக்டர் வந்து கிரியேட் ஆயிருக்கு. அப்போ ஒரு லிஸ்ட் ஆஃப் எலிமெண்ட்டை மேட்லாப்ல இன்புட்டா கொடுக்கறதுக்கு நம்ம ரோ மேட்ரிக்ஸ் மூலமா அல்லது ரோ வெக்டர் மூலமா நம்ம என்ன பண்ணலாம்னா இன்புட் கொடுக்கலாம். பாருங்க D is equal to 12 செமிகோலன் 13 செமிகோலன் 14. இங்க செமிகோலன் எதுக்கு சொன்னோம், நம்ம காலத்தை வந்து செப்பரேட் பண்றதுக்கு. ஸோ அப்போ இங்க நமக்கு 12 செமிகோலன் அப்படின்னு கொடுத்துட்டதுனால அந்த 13ன்றது என்ன வந்துடுதுன்னா ரெண்டாவது ரோக்கு வந்துடும். அதே மாதிரி 13க்கு அப்புறம் செமிகோலன் இருக்கிறதுனால 14ன்றது வந்து மூணாவது ரோக்கு வந்துடும். அப்போ நமக்கு என்ன கிரியேட் ஆகும் அப்படின்னா ஒரு காலம் மேட்ரிக்ஸ் வந்து கிரியேட் ஆகும். பாருங்க ஒரு காலம் மேட்ரிக்ஸ் வந்து கிரியேட் ஆயிருக்கு. இப்போ சைஸ் ஆஃப் ஏ, இப்போ ஏன்ற மேட்ரிக்ஸோட சைஸ் வேணும். அப்போ ஏன்ற மேட்ரிக்ஸை ஆல்ரெடி நம்ம என்டர் பண்ணியிருக்கோம். அதோட சைஸ் என்னன்னு பாருங்க 3 by 3. ஏன்னா அதில் 3 ரோ 3 காலம் இருந்தது அதனால. அதே மாதிரி சைஸ் ஆஃப் பி, பின்ற மேட்ரிக்ஸில் எத்தனை இருந்தது 2 ரோ 3 காலம் இருந்தது. அப்போ சைஸ் ஆஃப் பின்னு கொடுத்தா 2 3 டிஸ்பிளே ஆயிருக்கு பாருங்க. அப்போ 2 ரோ 3 காலம் உள்ள ஒரு மேட்ரிக்ஸ். இப்போ சைஸ் ஆஃப் சி, இப்போ சின்றது 1 5. அதாவது நம்ம ரோ வெக்டரா என்டர் பண்ணோம், 5 எலிமெண்ட் இருக்கக்கூடிய ரோ வெக்டரா என்டர் பண்ணோம், அதனால நமக்கு 1/5 வந்திருக்கு. சைஸ் ஆஃப் டி பாருங்க 4/1. ஏன்னா அதை வந்து நம்ம காலம் வெக்டரா கிரியேட் பண்ணோம், அதனால 4 ரோ ஒரு காலம் இருக்கு அதுல, அதனால 4/1 அதோட சைஸ். வெக்டர் கேன் ஆல்சோ பி மேட் யூசிங் த கோலன் சிம்பிள். அதாவது வெக்டரை வந்து நம்ம கோலன் சிம்பிள் மூலமாகவும் நம்ம என்ன பண்ணலாம்னா கிரியேட் பண்ணலாம். இப்போ பாருங்க x equal to n1 colon h colon n2. இதுல n1 அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா இனிஷியல் வேல்யூ, hன்றது ஸ்டெப் சைஸ், n2ன்றது வந்து ஃபைனல் வேல்யூ. இப்போ ஹியர் n1 stands for the initial value, h for the step size and n2 the final value. பாருங்க x equal to 0 colon 0.2 colon 1 அப்படின்னா 0ல இருந்து 1 வரைக்கும் டிஸ்பிளே ஆகும். ஸ்டெப் சைஸ் வந்து 0.2ன்னு எடுத்துக்கும். அப்போ இந்த கமாண்ட் நமக்கு எதை டிஸ்பிளே பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0 0.2 0.4 0.6 0.8 1. ஸோ இந்த மாதிரியும் நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு ரோ வெக்டர் வந்து கிரியேட் பண்ணலாம். The default vector in MATLAB is a row vector. அப்போ default vector MATLABல row vectorனு சொல்லுவோம். If you want to change the default row vector v as a column vector, அதை காலம் வெக்டரா நீங்க மாத்தணும் அப்படின்னா ஒரு டேஷ் போட்டிங்கன்னா போதும். Then type the command v dash or v of colon அப்படின்னு கொடுத்தீங்கன்னா போதும், அந்த ரோ வெக்டர் வந்து காலம் வெக்டரா மாறிடும்.
இந்த எக்ஸாம்பிள் பாருங்க. இப்போ நம்ம மேட்லாப் கமாண்ட் விண்டோவில் இருக்கோம். v is equal to 1:2:20 அடிச்சிருக்கோம். ஸோ இப்போ என்ட்ரு ப்ரெஸ் பண்ணுறேன். என்ன வந்திருக்கு பாருங்க, ஒரு ரோ வெக்டர் வந்து கிரியேட் ஆயிருக்கு. அடுத்து v is equal to 1, 4, 6, 8, 10 அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஸோ என்ட்ரு ப்ரெஸ் பண்ணால் ஒரு ரோ வெக்டர் கிரியேட் ஆயிருக்கு. இப்போ இந்த ரோ வெக்டரை நம்ம காலம் வெக்டராக மாற்ற போகிறோம். இப்போ என்ன கொடுத்தா போதும், v ஆஃப் கோலன் கொடுக்கலாம் அல்லது v டேஷ்னு கொடுக்கலாம். கொடுத்தீங்கன்னா இது காலம் வெக்டராக சேஞ்ச் ஆகிடும். பாருங்க இப்போ v ஆஃப் கோலன்னு கொடுத்துருக்கேன். அப்போ அந்த ரோ வெக்டர் காலம் வெக்டராக சேஞ்ச் ஆயிடுச்சு இங்கே. அடுத்து பாருங்க, என்டரிங் a vector. A vector is a special case of a matrix. The elements of vectors in MATLAB are enclosed by a square brackets and are separated by spaces or by commas. அப்போ ஒரு வெக்டரை வந்து எப்படி நம்ம என்டர் பண்ணலாம்னா, ஒரு ஸ்கொயர் பிராக்கெட் குள்ளார கமா அல்லது ஸ்பேசஸ் கொடுத்து எலிமெண்ட்ஸை செப்பரேட் பண்ணி என்டர் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், டு என்டர் எ ரோ வெக்டர் வின்ற ரோ வெக்டரை என்டர் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, அந்த கமெண்ட் ப்ராம்ப்டில் v is equal to ஸ்கொயர் பிராக்கெட் குள்ளார 1 ஸ்பேஸ் 4 ஸ்பேஸ் 7 ஸ்பேஸ் 10 ஸ்பேஸ் 13 அப்படின்னு கொடுத்துட்டு என்டர் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஒரு ரோ வெக்டர் கிரியேட் ஆகிடும். இப்போ பாருங்க, ஒரு ரோ வெக்டர் கிரியேட் ஆயிடுச்சு. To get a list of n numbers as an input, we can use a row vector having n columns. அதே மாதிரி லிஸ்ட் ஆஃப் n எலிமெண்ட்ஸை நீங்கள் இன்புட்டாக கொடுக்கணும் அப்படின்னா இந்த ரோ வெக்டர் மூலமாக நம்ம என்ன பண்ணலாம்னா இன்புட் கொடுத்துக்கலாம். n காலம் உடைய ரோ வெக்டர் மூலமாக நம்ம என்ன பண்ணிக்கலாம், இன்புட் கொடுத்துக்கலாம். பாருங்க ஒரு எக்ஸாம்பிள், கமாண்ட் விண்டோவில் நம்ம இருக்கோம். v is equal to 1 ஸ்பேஸ் 4 ஸ்பேஸ் 7 ஸ்பேஸ் 10 ஸ்பேஸ் 13 என்ட்ரு ப்ரெஸ் பண்ணுறோம். ஒரு ரோ வெக்டர் கிரியேட் ஆயிடுச்சு. அப்புறம் a is equal to ஸ்கொயர் பிராக்கெட்டில் 2, 3, 5, 8 அப்போ ஏன்ற ஒரு ரோ வெக்டர் கிரியேட் ஆகிடும். பாருங்க, கிரியேட் ஆயிடுச்சு. அடுத்து அக்சஸ் பிளாக் ஆஃப் எலிமெண்ட்ஸ். எப்படி வந்து ஒரு மேட்ரிக்ஸ்ல இருந்து ஒரு பிளாக் ஆஃப் எலிமெண்ட்ஸை நம்ம வந்து அக்சஸ் பண்ணுறது அப்படின்னா, கோலன் ஆப்ரேட்டர் மூலமாக நம்ம என்ன பண்ணலாம்னா அக்சஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், டு அக்சஸ் த ஃபர்ஸ்ட் 3 எலிமெண்ட்ஸ் ஆஃப் வியோட ஃபர்ஸ்ட் 3 எலிமெண்ட்ஸ் வேணும் அப்படின்னா நம்ம எப்படி என்டர் பண்ணலாம்னா v ஆஃப் 1:3 கொடுக்கலாம். அல்லது ஆர் ஆல் எலிமெண்ட்ஸ் ஃப்ரம் த தேர்ட் த்ரூ த லாஸ்ட் எலிமெண்ட்ஸ். தேர்ட் எலிமெண்ட்ல இருந்து லாஸ்ட் எலிமெண்ட் வரைக்கும் எல்லாமே வேணும் அப்படின்னா நம்ம வந்து என்ன கொடுக்கலாம்னா v ஆஃப் 3:end அப்படின்னு கொடுக்கலாம். அப்போ தேர்ட் எலிமெண்ட்ல இருந்து கடைசி வரைக்கும் உள்ள எலிமெண்ட்ஸ் எல்லாமே டிஸ்பிளே ஆகிடும். வேற end signifies the last element in the vector. endன்றது எதை இங்க மீன் பண்ணுதுன்னா அந்த வெக்டர்ல இருக்கக்கூடிய லாஸ்ட் எலிமெண்ட்டை மீன் பண்ணுது. if v is a vector, writing v of colon produces a column vector. vன்றது ஒரு ரோ வெக்டரா இருந்தா v of colonன்றது வந்து காலம் வெக்டரா ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துரும். whereas writing v of 1:end produces a ரோ வெக்டர். அதே மாதிரி அந்த காலம் வெக்டரை வந்து நம்ம ரோ வெக்டரா வந்து மாத்தணும்னா v of 1:end அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ரோ வெக்டரா அது வந்து ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துரும். இதை ஒர்க் பண்ணி பார்க்க போறோம். பாருங்க, v of 1:3 அப்படின்னு கொடுத்துருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் 3 எலிமெண்ட்ஸ் வந்து டிஸ்பிளே. அடுத்து பாருங்க, u is equal to 1, 3, 5, 7, 9, 11 அப்படின்னு கொடுத்துருக்கேன். அப்புறம் என்டர் ப்ரெஸ் பண்ணோன்னே இந்த யூன்ற வெக்டர் டிஸ்பிளே ஆயிடுச்சு. இப்போ u ஆஃப் 3:endன்னு கொடுத்துருக்கேன். அப்போ தேர்ட் எலிமெண்ட்ல இருந்து லாஸ்ட் எலிமெண்ட் 11 வரைக்கும் டிஸ்பிளே ஆகிடும். பாருங்க, ஆன்சர் ஈக்குவல் டு 5, 7, 9, 11. இப்போ u ஆஃப் கோலன்னு கொடுத்துருங்க. அப்போ என்ன ஆகிடும், அது காலம் வெக்டராக வந்து டிஸ்பிளே ஆகிடும். பாருங்க, காலம் வெக்டராக டிஸ்பிளே ஆயிடுச்சு. இப்போ a is equal to 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9 ஒரு மேட்ரிக்ஸ் என்டர் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ disp of a colon, 3 அப்படின்னா இது என்ன பண்ணுதுன்னா disp of a colon, 3 அப்படின்னா இது வந்து என்ன பண்ணுது அப்படின்னா தேர்ட் காலத்தில் உள்ள எலிமெண்ட்டை வந்து டிஸ்பிளே பண்ணுது. இப்போ பாருங்க, நான் என்டர் ப்ரெஸ் பண்ணுறேன், என்ன ஆகுதுன்னு பாருங்க. 3, 6, 9 அதாவது தேர்ட் காலம் மட்டும் நமக்கு வந்து டிஸ்பிளே ஆயிடுது. 3, 6, 9 தேர்ட் காலத்தில் உள்ள எலிமெண்ட் மட்டும் டிஸ்பிளே ஆயிருக்கு பாருங்க.